சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் சூப்பர் தீபாவளி ஆஃபர் your shopping destination for all. ரெட்டைக்கிளி பட்டாசுகள் எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Location partner Maroma Sweets, a Dravidian experience, Palavakam. அவரே தான் கேட்டார், ஐ திங்க் யூ ரியலி லைக் மீ, பட் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க. அண்ட் தென் வி காட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் விச் இட் வாஸ் குட், பட் தென் வி ஹேட் அ பிரேக்அப். ஸோ என்கிட்ட ஒரு 1 year பிரேக் வேணும் அப்படின்னு சொன்னார். நானும் 1 year வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னால் நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவருக்கு கால் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறமும் அவர் திருப்பி வரல. அதுதான் ப்ராப்ளம் ஆகி அப்போ தான் இவங்களுக்கு எனக்கும் வயசு டிஃப்ரென்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years. அதில் ஒன்றும் வைக்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது அவருக்கு தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஐ நெவர் ஹேட் அன் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதே வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருக்குன்னு அப்படின்னு. ஐ நெவர் ஹேட் அன் இஷ்யூ வித் இட் பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷுர். சரி, அதுதான் உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சதுல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சிருந்திருக்கலாம்ல. என் ஃப்ரெண்ட் சொன்னாங்க ஒரு லூசு, உடனே நெக்ஸ்ட் செகண்டே சொல்லிட்டாங்க. I am the matured one. He is the most the baby. First long drive. We can answer together. அவருக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அதே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இல்ல, அது தெரிஞ்சு. பயப்படவே விடாதீங்க. எனக்கு எதுவுமே அவருக்கு அது. ஒரு சண்டைலாம் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஜூன் 27 ஈவினிங் 3 மணிக்கு நீ ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிம்பாங்க. சாந்தி கோச்சிட்டா நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? என்ன பட்டன் காலில் விழுந்துருவாரு போல இருக்கே நீங்க சிரிக்கிறத பார்த்தா. அது நீங்களே சொல்லுங்க. காலில் விழுந்து நிஜமாவா? நிஜமாவே. அப்ப வேணே இதை பண்ணுவீங்களா? அது கொஞ்சம் சமாதானம் அதுக்கப்புறமும் நல்லா பண்ணுவோம். சாந்தி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அது நீங்க அவங்கள மாதிரி பண்ணி காட்டணும். பொசிஷன்ல இருக்குது. Who are you talking in the phone? Can I see your phone? சரி, ஆஃப்டர்நூன் எங்க போயிருந்த? You said you'll come home, right? And you don't come in the night also. You want to party with your friends. Huh? And I have to sleep alone. You know I'm very scared in the dark. First kiss. நான் தான் அடிச்சேன். ஆனா எப்போ தெரியல. கொடுத்தேன் மரியாதையா சொல்லுங்க. In this episode of மறக்க முடியாத கல்யாணம் என் கூட சாந்தினி and நந்தா இருக்காங்க. Hi and welcome to my show. Thank you. Hi. First of all ரொம்ப thank you உங்க ரெண்டு பேருக்கும் because this is the first ever time நீங்க ரெண்டு பேருமே as a couple-ஆ இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். It's a first interview, so very excited and thanks to you guys. Means a lot எங்களோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணதுக்கு. ஸோ ஆக்சுவலி உங்களை தனியாக நிறைய பேருக்கு தெரியும், இன்னமும் ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமாம், அது ஏன்னே தெரியல. ஆக்சுவலாக ப்ராப்பராக கல்யாணம் பண்ணோம், ரிசப்ஷன் பண்ணோம் அண்ட் மீடியா எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம். பட் ஏன் அது எல்லாமே நல்ல பப்ளிசிட்டி ஆச்சு, பட் ஏன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தெரியல. இன்னி வரைக்கும் நிறைய பேர் ஆர் யூ அ கப்புள், ஆர் யூ மேரிட் அப்படின்னு கேட்பாங்க. இன் அ வே இட்ஸ் குட், பட் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் நைஸ். பட் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி கொண்டு போகிறோம். எப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ணீங்க? என்ன மறந்துட்டீங்களா? இல்லை எப்படி மறக்க முடியும். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜான் பிரிட்டோஸ் டான்ஸ் கம்பெனியில் மீட் பண்ணேன். ஸோ நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். 11th standard படிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் த சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் இன் ஜான் பிரிட்டோஸ் டான்ஸ் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஹிம் அண்ட் ஐ ஹேட் ஆல் தோஸ் ஃபீலிங்ஸ் அ டீனேஜ் கேர்ள் ஹேஸில். ஸோ அப்போ ரொம்ப பிடிக்கும் அவரை. ஸோ ஐ டுக் இட் ஸ்லோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அண்ட் தென் காலேஜ் சேரும்போது ஹீ ரியலைஸ்ட் ஐ லைக் ஹிம். ஸோ அவரே தான் கேட்டார், ஐ திங்க் யூ ரியலி லைக் மீ, பட் நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்க இப்போ ஐனோ, ஸோ கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொன்னார். அண்ட் தென் வி காட் இன் டு அ ரிலேஷன்ஷிப் விச் இட் வாஸ் குட், பட் தென் வி ஹேட் அ பிரேக்அப். ஸோ ஆமாம், ஸோ we had a breakup for about 1 year, 1.5 years we didn't meet each other. It was a pretty bad breakup for me.
ஸோ அதுக்கப்புறமா நிறைய வாட்டி அவரை மீட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம், பட் நான் அவர்கிட்ட போய் பேசினதில்லை. ஸோ ஆஃப்டர் 1.5 years வந்து ஒரு நாள் ஐ திங்க் அவர் என்னை எங்கேயோ பார்த்துட்டு அன்றைக்கி மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு மெசேஜ் பண்ணி நானும் ரொம்ப கேஷுவலாக ரிப்ளை பண்ணியிருக்கேன். பை தென் ஐ வாஸ் ஓவர் எவ்ரி திங். அண்ட் அன்றைக்கி நைட்டே எனக்கு திருப்பி கால் பண்ணி லைக் பேசி வில் யூ ஃபால் இன் லவ் வித் மீ ஆல் ஓவர் அகெயின் அப்படின்னு கேட்டாருங்க. ஸோ ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நெக்ஸ்ட் செகண்ட் நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். மை ஃப்ரெண்ட்ஸ் வர் வெரி சர்ப்ரைஸ் அண்ட் ஆங்க்ரி வித் மீ. தே வர் லைக் 1.5 years என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்கேன், பிரேக்கப்னு சொல்லி எப்படி ஒரு செகண்டில் நீ வந்து ஓகே சொன்ன அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 years ஆச்சு. 2010 we got into a relationship, so it's 10 years now. இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஸோ உங்களோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரி கேட்காச்சு, அப்போ அவரோட இதில் என்ன நடந்தது அப்படி கேட்கணும். டெஃபினெட்லி இல்லை எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே ட்ரூ தான். ஃபர்ஸ்ட் திங் அந்த 1 year பிரேக்கு வந்து சும்மா எடுக்கல. பிகாஸ் அந்த டைமில் வந்து லைக் கரியர் ஓரியன்டாக நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு, என்ன பண்ண போகிறோம் அடுத்தது. அப்போ நீங்கள் தான் பிரேக்கப் இனிஷியேட் பண்ணிருக்கீங்க. எப்படி பிரேக்கப் பண்ணாருன்னு கேளுங்க. நான் தான் இனிஷியேட் பண்ணேன். ஐ செட் லைக் ஐ நீட், ஏன்னா வந்து சில பேருக்கு ஐம் பேசிக்லி கொரியோகிராஃபர். அது இல்லாமல் வந்து கொரியோகிராஃபி இஸ் ஜஸ்ட் அ வெரி கிரியேட்டிவ் ஜாப். ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஜாப் அது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி நீட் டு ஃபோக்கஸ் மோர். அதாவது வந்து அதுவும் இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து யூ ஹேவ் டு ஒர்க் லைக் மேடாக இருக்கணும். அந்த பேஷனேட்டான அந்த கரியருக்கு யூ ஹேவ் டு கிவ் தட் டைம் அண்ட் yourself. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட் தேவைப்பட்டது அந்த ஒர்க்குக்கு. ஸோ அதனால வந்து சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி வாட் he said was true. அப்போ he was quitting John Brito's dance company and he was starting his career அப்போ தான். ஸோ என்கிட்ட ஒரு 1 year பிரேக் வேணும் அப்படின்னு சொன்னார். நானும் 1 year வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்தேன்னு சொன்னால் நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக அவருக்கு கால் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன். அதுக்கப்புறமும் அவர் திருப்பி வரல. அதுதான் வந்து ப்ராப்ளம் ஆகி அப்போ தான் அந்த பிரேக்கப்பாகவே கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகி ஏதோ ஒன்று கண்ணாடியே இல்லை. see that's right. ஆஃப்டர் இவங்க எங்கேயோ பார்த்து ஏதோ மெசேஜ்லாம் இல்லை. ஆக்சுவலாக வந்து there is also cinema connected அந்த மெசேஜஸில். ஏன்னா வந்து நான் அப்போ வந்து எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகணும். அதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன், அதுக்கு எல்லாத்தையும் பண்ணி ஒரு படத்துக்காக ஒரு கதையை கேட்டு அந்த படத்தில் நடித்து அந்த படத்தோட போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. இவங்களுடைய 2வது படத்தோட போஸ்டரும் ரிலீஸ் ஆச்சு ஒரே நாள். பக்கத்தில் இருந்துச்சு ஆக்சுவலாக. இட் வாஸ் இன் த சேம் பேப்பர். இந்த நெக்ஸ்ட் நான் என்னுடைய ஹீரோயினோட அவங்க ஹீரோவோட பக்கத்து ஆல்மோஸ்ட் சிமிலர் போஸ்ட் தான். போஸ்டர் கூட அந்த போஸ்ட் கூட சிமிலராக தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் மெசேஜ் பண்ணேன் ஆக்சுவலாக இவங்களுக்கு. என்ன தோணுச்சு உங்களுக்கு? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ நோ ஷி வாஸ் நாட், நான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஷி வாஸ் நாட் மச் இன்டு கரியர் ஓரியன்டட். அவங்க ஷி இஸ் a very pampered kid. I was just in college first year. I'm date பண்ண ஆரம்பிக்கும் college first year. Only daughter. ஆமா. பயங்கர பேபி. ஸோ அதனால வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக, பிகாஸ் சினிமா இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜாப், எஸ்பெஷலி ஃபார் த ஹீரோயின்ஸ். ரொம்ப பெரிய டாஸ்க் அது. பிகாஸ் as a choreographer I've seen so many heroines. ஸோ அதனால் வந்து எனக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ நோ ஃபார் ஷுர் லைக் ரொம்ப பேம்பர்டான சைல்டு ஹவு ஷீஸ் கோன் ஹேண்டில் இட் அப்படிங்கிறது. ஸோ அதை தாண்டி வந்து ஒரு படம் முடிஞ்சு அந்த இன்னொரு படத்துக்கான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு போஸ்டர் பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஷீஸ் குட் லைக் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இறங்கி வந்து ஒரு வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தட் டச்ட் மீ. ஸோ ஐ இமீடியட்லி மெசேஜ் சேயிங் தட் ஆல் தி பெஸ்ட், the poster is really nice அப்படின்னு. சரி, அதோட சேர்த்து அப்படியே லைட்டா சொல்லிருக்கீங்களே, கேட்டிருக்கீங்களே, கால் பண்ணிருக்காங்களே நைட் பண்ணலாமா? அது அதுக்கப்புறம் அது நெக்ஸ்ட் அது இமிடியேட்டா அன்னைக்கே வரல. So and then we started talking like for one day. The next day you messaged me, the next day you called me, yeah. And then that's it. அவங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான் வந்து அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு வந்து கிராஜுவலி தான் அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்ல யூ ஜஸ்ட் அண்டர்ஸ்டுட் ஓகே இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயம்? As I told you, like இவங்களுக்கு எனக்கும் வயசு டிஃபரன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 years. ஆமா, 10 years வயசு டிஃபரன்ஸ் எனக்கு அவங்களுக்கும். அதில் ஒன்றும் வைக்கப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை.
அது அவருக்கு தான் ப்ராப்ளமாக இருந்தது. ஐ நெவர் ஹேட் அன் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதே வந்து வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருக்குன்னு அப்படின்னு. ஐ நெவர் ஹேட் அன் இஷ்யூ வித் இட் பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷூர் இட்ஸ் ஹிம். அது என்னன்னு தெரியல, பட் ஐ ரியலி கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் இட். பட் தென் அது மீறி இட் டிடன்ட் ரியலி எஃபெக்ட் அஸ். வயசு அப்படின்றது ஒரு ப்ராப்ளம். அதனால் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் இருந்தாலுமே வந்து நான் என்னுடைய வே ஆஃப் choosing a girl, it has to be very very clear because அதில் நான் ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருந்தேன். ஸோ in any point I don't want to என்னுடைய பிளானிங், என்னுடைய ஃப்யூச்சர் பிளானிங் இது எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும், இது ரொம்ப செல்ஃபிஷான ஒரு டிசிஷன் தான் அது. being very honest, ரொம்ப செல்ஃபிஷான டிசிஷன் தான். பட் ஐ ஹாவ் டு டூ இட். எல்லாருமே எவ்ரிபடி சூஸ் லைக் தட். ஆமாம், அந்த தாட் வந்துதான். பட் எனக்கு அந்த தாட் ஏன் இருந்ததுன்னா பிகாஸ் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வெரி பேட்லி. ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற ஒரு பொண்ணாக இருக்கணும், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும், ஒரு ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு பொண்ணாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் நிறைய எனக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் டிக் போட்டுட்டு வந்திருக்காரு. எனக்கு வந்து the biggest value that இல்லை whatever happens I have to get married to her அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருந்தது வந்து அவங்க மதரால தான். பிகாஸ் அவங்க அவ்வளோ அழகாக அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு காம் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போனால். அது கன்ஃபார்மாக வந்து அதில் இருக்கிற ஒரு 50% குவாலிட்டிஸ் இருந்தால் கூட அமேசிங் தான் எனக்கு. ஸோ அந்த ஃபுல் குவாலிட்டிஸ் வரணும்னு இல்லை, பட் 50% குவாலிட்டிஸ் அவங்க அம்மா கிட்ட இருந்தாவே பெஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டில் தான் நான் ஐ திங்க் ஐ ஷுட் கெட் மேரிட் டு ஹர். பிகாஸ் திஸ் இஸ் வாட் த லைஃப் தட் வி ஆர் லுக்கிங் அட். கேட்டிக்கான இந்த வேலையில் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது யூ ஷுட் ஹேவ் தட் கைண்ட் தட் பீஸ் அது வரணும். ஸோ ஐ தாட் வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50% உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு, 50% உங்க அம்மா பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு பாருங்க. நான் தான் ஏமாந்துருக்கேன். சரி, அதுதான் உங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சதுல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வச்சிருந்திருக்கலாம்ல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க நான் ஒரு லூஸ், உடனே நெக்ஸ்ட் செகண்டே சொல்லிட்டாங்க. அது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல because my breakup was really bad and I had a very bad time. நீங்க ஆனா வெயிட் பண்ணீங்களா? என்னைக்கு ஒரு நாள் வருவாரு அது வெயிட் பண்ணி அது ஓவர்கம் பண்ணி வந்துட்டேன். ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணேன். அதுக்கு அப்புறம் I was over it because I didn't find it happening at all. அது over I was kind of having a very nice single life. Okay, இதான் நம்ம வாழ்க்கை. I was kind of okay with it. சடனாக வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சிருக்கலாம், இல்லை யோசிச்சிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் திருப்பி சொன்னது தான் எனக்கே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. பட் இட்ஸ் த குட் டிசிஷன் ஐ டிட். தட்ஸ் when I knew how much I loved him. ஸோ அதுக்கப்புறமா அந்த லவ் ட்ராவல் பண்ணும்போது தான் எவ்வளோ விஷயங்கள் அன்கண்டிஷனலாக இருந்துச்சு அப்படின்னு. the way I supported him, the journey together in the last 10 years has been wonderful. லைக் 10 இயர்ஸ் வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து ஐம் நாட் லைக் அந்த இது பண்ணல. பட் அதை தாண்டி உங்களுக்குள்ள எப்படி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆச்சு? ஏன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் வேற லெவலில் இருக்கும், இவங்களோடது வேற மாதிரி இருக்கும். ரெண்டுமே எப்படி ஆன் பேஸ்ல சொல்லணும்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியும், அதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு டான்ஸ், கொரியோகிராஃபி அதை பற்றி மட்டும்தான் தெரியும். மற்ற எந்த விஷயத்துலேயுமே எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை. I cannot make any decision. Yeah, I am. நீங்கள் என்ன சடனாக எங்கேயாவது விட்டுட்டு என்ன இஃப் யூ வாண்ட் மீ டு மாஸ்டர் இட் ஐ கேன் அதை படிச்சு நான் மாஸ்டர் பண்ணுவேன். பட் ஐ நீட் சம் டைம். பட் அதே மாதிரி எந்த விஷயம் எனக்கு ஸ்பான்டேனியஸாக I am very good, I am very strong na only at dancing and choreography. Avladhaan. Certain things is very good, certain things I am very good. So we balance it out. Yeah, so I learned from her. Oh, that's nice. Almost 100% அதான் சொல்றேன், அந்த டான்ஸை தவிர மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே நான் ரொம்ப வீக்னால ஸோ நான் எல்லா விஷயமே அவளை கேட்காம நான் அந்த டிசிஷனுமே எடுத்ததில்லை. எல்லாமே ஐ வில் லேர்ன். நான் லிட்டரலாக கற்றுப்பேன் பிகாஸ் ஐ எம் பேசிக்லி அ லேர்னர். ஓகேங்களா, கற்றுக்கிட்டா அது என்றைக்குமே மைண்டில் இருக்குங்கிற ஒரு பாயிண்டில் இருக்கும். அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் டீச்சர். ஸோ ஐ கீப் ஆன் லேர்னிங் அண்ட் ஷீ கீப் ஆன் டீச்சிங். நான் வயசு வருஷம் இருக்குமோன்னு நினச்சேன். ஐ நியூ தட் when you asked the question, but அப்படி இல்லை. ஹியர் ஐ அம் த மெச்சூர்ட் ஒன், ஹி இஸ் த மோஸ்ட், ஹி இஸ் த பேபி. அவ்வளோதான், வயசு வித்தியாசமாக இருக்கே தவிர நான் ரொம்ப கிளம்ஸி, நான் ரொம்ப இட்ஸ் நாட் கிளம்ஸி அண்ட் ஆல். தட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் இது. ரொம்பலாம் யோசிக்க மாட்டார். கொரியோகிராஃபினா ஹில் டூ எவ்ரிதிங். அதை தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் ஐ டேக் கேர் ஆஃப் இட். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஃபைனலாக நான் சொல்கிறது தான் பிகாஸ் ஐ ஹேவ் அ லாஜிக்கல் ரீசனிங். ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட எல்லாமே சொல்லி தான் நான் யோசிச்சு தான் எடுப்பேன். ஸோ அதுக்காக தட்ஸ் ஹவ் வி கைண்ட் ஆஃப் பேலன்ஸ். படிச்சு பொண்ணாக இருப்பாங்க போல இருக்கு இல்லையா? ஸோ ஓகே, பேட்சப்லாம் நடந்துருச்சு. ஓகே, இவங்க தான் அப்படி சொல்லி நீங்கள் ரெண்டு பேர் டிசைட் பண்ணிட்டீங்க. எப்படி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க, இல்லை வீட்டில் ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்களா? என்ன நடந்தது? வீட்டில் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா கிட்ட தான் நான் சொன்னேன். ஸோ he was like ஃபர்ஸ்ட் கொரியோகிராஃபர் அப்படின்ற போது லைக் எப்படி இருக்கும் வேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். சரி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுங்கள்,
மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா தென் we can take it forward அப்படின்ற மாதிரி சொன்னேன். On his birthday I remember அப்பா வந்து we met in a hotel. I think almost 1.5 hours 2 hours கிட்ட பேசினா எனக்கு 80% ஓகே, அம்மா கிட்ட மட்டும் பேசிட்டு வில் சார்ட் இட் அவுட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் தென் ஃப்ரம் தென் வீட்டில் they were very happy. வெரி சிம்பிள். ரொம்ப பயந்தேன், அப்பாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் he was so amazing. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அழகாக யோசிச்சு எல்லாமே யோசிச்சு ப்ராப்பராக அது வந்து பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அடுத்தது பேச்சு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ குட்டி செக்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணது எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும், மெமரியில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸில் அப்படியே வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அப்படியே தூசி தட்டி இப்போ நம்ம எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ். we can answer together. அவருக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு அதே கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இல்லை அது தெரிஞ்சு பயப்படவே விடாதீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. சூப்பர். அவங்க கரெக்டாக எதிரே அப்போ கிடையாது, நீங்கள் மட்டும்தான். இவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து மெமரி வந்து எனக்கு 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 என்ன மெமரி இருக்கணுமோ ஒரு மனுஷனுக்கு அந்த மொத்த மெமரி தூக்கி அவங்களே கொடுத்துட்டான் கடவுள். ஸோ வேற லெவல் ஷார்ப்பான மெமரி, வேற லெவல் ஷார்ப் மெமரி. நீங்களாம் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு சண்டைலாம் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் ஜூனு 27ஆம் தேதி ஈவினிங் 3 மணிக்கு நீ ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படிம்பாங்க. நேத்து நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல, என்னமா போன வருஷம் நீ போற அப்படின்னு. அப்ப நான் பேனிக் ஆவேன் பாருங்க. இந்த 5ஆம் கிளாஸ் படிக்கிற மேக்ஸ் பையன்கிட்ட கணக்கு வாத்தியர் வந்து கணக்கு கேட்ட மாதிரி அப்படியே முழிப்பேன் நான். ஆன்சர் வாட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ்? நான் கேட்குறேன். டெல். ஈஸியா மூன் ரேக்கர்ஸ் சொல்லினோ. ஈஸியா. ஐயோ, ஃபர்ஸ்ட் அவுட்டிங் டு ரெஸ்டாரண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் லாங் டிரைவோட சேர்த்ததை சொல்லிட்டீங்களே. ஃபர்ஸ்ட் அவுட்டிங் டு ரெஸ்டாரண்ட். இல்ல அது ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு. ஓகே. Do you remember? I think it was Buhari. No. What was it? நாங்க ஃபர்ஸ்ட் மீட் Italica. வந்து காஃபி டே வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ரெகுலரா நாங்க மீட் பண்ற பிளேஸ் காஃபி டே. First date was coffee day. Yeah, first date was coffee day. Italica, yes. Italica. ஆமா. பாருங்க, நீங்க மறந்துட்டீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவி 2 பேரும் சேர்ந்து He பார்த்தீங்க. knows the answer. She was. ஓகே. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்க சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்ததை நீங்க சொல்லுங்க. அவர் எனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து for my birthday it was a white and blue top. கரெக்ட்டா? அதுவா நீங்க கொடுத்ததாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு of I course mean ஒரே like வீட்ல நான் ஒரே வீட்ல தான். பாருங்க. ஓகே. நானா அவங்க கொடுத்தது என்ன? ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. அவார்ட்னா அப்போ வந்து I was in school, ஸோ அதனால ஒரு அவார்ட் மாதிரி இருந்து ஒரு பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணி நான் நிறைய அவார்ட்ஸ் நீ வாங்கணும் லைஃப்ல அப்படின்னு சொல்லி I had given it to him. எப்படி வேற லெவல். ஃபர்ஸ்ட் கிஸ். நான் தான் அடிச்சேன், ஆனா எப்போ தெரியல. கொடுப்பேன் மரியாதையா சொல்லு. I only kissed her, but I don't remember when is it. I remember when it was, but look at him. ஏங்க அவருக்கு வந்து என்ன தெரியுமா, அந்த ஆன்சருக்கு பதில் தெரிஞ்சது எக்ஸைட்மென்ட்டா அவர் சொல்லிட்டாரு. ஓகே, ஐ அம் லைக் கெட்டிங் 1 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி. Yeah, I kissed her first. Obviously. She is blushing now. சூப்பர். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு 10 years ஆஃப் டுகெதர்னஸை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி சில கேள்விகள் என்கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ அவர் பற்றியான கேள்விகள் உங்ககிட்ட, அவங்கள பற்றியான கேள்விகள் உங்ககிட்ட இருக்க போது. யார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? You start with அவங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, எப்பவுமே வந்து நல்ல மார்க் நல்ல மார்க் வாங்குறவங்க வாங்குறவங்க first. இல்லாமா? கரெக்ட். நந்தாக்கு டின்னருக்கு என்ன ஒரு டிஷ் சமைச்சா சுத்தமா பிடிக்காது? அதுக்கு முதல்ல நான் சமைக்கணும். எதிர்பார்க்கல. ஓகே. பிடிக்காது. generally likes food. எது கொடுத்தாலும் ஓகே. I think maybe he's not an idli person. Maybe டின்னருக்கு இட்லி குக் பண்ணா I don't think he'll like it. ஓகே, மார்க் கொடுக்கலாமா? நந்தாஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஃபேமிலி மெம்பர் உங்களோட ஃபேமிலியில இருந்து உங்களை தவிர யாரு? 2 பேர் இருக்காங்க. I think my mom first, my brother. நந்தோட ஸ்கூல் கிரஷ். ஓ, நிறைய பேர் இருக்காங்க. பேர்லாம் சொல்லலாமா? ஒண்ணே ஒன்று எடுத்துக்கலாம். ஒண்ணே ஒன்று. எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன், பரவாயில்ல. I have to answer. Be honest. இல்ல, மார்க் போய்டும் உங்களுக்கு. ஆமா, இதுல மார்க் வாங்கி நான் சொல்லட்டுமா? லிஸ்ட் ஃபுல்லா சொல்லட்டுமா? லிஸ்ட்லாம் சொன்னா இன்னும் 2 எபிசோட் போவோம். வேணாம், கம்முனு இருங்க. ஒண்ணே ஒன்று பேர் மட்டும். அனிதா.
எதிர்பார்க்கல பிளஸ்ஸிங். போய் ஆ என்ன பார்த்து சொல்லு. ஓகே. ஓகே. நீங்க லவ் பண்ணும்போது அவர் வச்சிருந்த பைக் நேம், கார் நேம் என்ன வச்சிருந்தாரோ அதோட பேர்? இட் வாஸ் a Pulsar. கரெக்டா? என்ன நீங்களே டவுட்டா சொல்றீங்களே? இல்ல, Pulsar. ஷியோர் தானே? I took her for a ride also. She likes bike ride. I like bike ride. இப்போ போறதுண்டா? பைக்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு பர்த்டேக்கு. அன்னைக்கு போனதுல சரி Swimming pool ரொம்ப போனது. என்ன பைக் வாங்கி I கொடுத்தீங்க? got him a bullet. He likes a bullet. So I think I saved a lot of money and I bought for him. அன்னைக்கு ஒரு நாள் அங்க இருக்கு, அப்படி என் இருக்கு. தம்பி தான் யூஸ் பண்ண அந்த பைக் இப்போ. ஓகே, சூப்பருங்க. எல்லாமே கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஆக்சுவலி நான் வந்து நிறைய கப்பல் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்னாவது தப்பா சொல்லிடுவாங்க, ஒண்ணுக்கு தப்பா சொல்லிடுவாங்க. பட் சூப்பர். Thank you. Now it's time for you. All the best. சாந்தினியோட வார்ட்ரோப்ல என்ன அவுட்ஃபிட் ரொம்ப அதிகமா இருக்கும்? கரெக்டாக இவ்வளோ ஆன்சர். செல்வாரன் குர்த்திஸ். சாந்தினியோட ஃப்ரெண்ட்ஸ்லயே உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட்? எனக்கு இருக்குது 2-3 பேர் தான். எல்லாத்துக்கும் கல்யாணம். ஆஃப்ரின் ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? ஆஃப்ரின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப ஸ்வீட். கொஞ்சம் My பாருங்க. best friend. கொஞ்சம் நீங்க ஓகே. அண்ணா தான் கூடுவாங்க. அவங்க வந்து எல்லாருமே அண்ணா தான் கூப்பிடுவாங்க. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அவங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க. ஓகே. சாந்தினி கோச்சிட்டா நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? என்ன பட்டன் காலில் விழுந்துருவாரு போல இருக்கே நீங்க சிரிக்கிறத பார்த்தா. ஆன்சர் நீங்களே சொல்லி. அதுதான் பண்ணுவேன். என்னது? காலை விழுந்துருவேன். நிஜமாவா? நிஜமாவே வேற என்ன பண்ண முடியும்? நான் மேக்ஸிமம் வந்து அந்த கெட்டிங் பேக் டுகெதர் வந்து நான் தான் இனிஷியேட் பண்ணுவேன். அதாவது லவ் பண்ணும்போது ஷீ யூஸ் டு கம். அதாவது நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் நான் கோச்சிட்டு போயிடுவேன். அது என் மேலே தப்பு தான் மேக்ஸிமம் இருக்குது. இருந்தாலும் நான் கோச்சிட்டு போவேன், அவங்க அவங்க வந்து சொல்லுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அது அப்படியே மாறிடுச்சு. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஐ வில். உன் மேலே தான் இருக்கும். நீ தான் சாரி சொல்லு. பேசிக்காக யாருமே கல்யாணத்துக்கு தப்பு அப்புறம் நியாயமா நடந்துட்டு நியாயமா. அதுக்கு மேல அநியாயம் நடந்துருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. ப்ராபப்ளி தட் அப்படி சொல்லிக்கலாம் நீங்கள். ஸோ அதனால் வந்து போய் சாரி கேட்குறது எல்லாமே அப்ப வேணே இதை பண்ணுவீங்களா? இல்லை கொஞ்சம் சமாதானம் அதுக்கப்புறமும் நல்லா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் கோச்சிக்கிட்டா நார்மல் ஆகுது, கொஞ்சம் டைம் ஆகும் ஆக்சுவலி. ஓகே. அதனாலே ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் ஆகுது கல்யாணம். ஒரு வாரமா? ஒரு வாரம் ஆகும். அவ்வளோலாம் ஆகுது. பட் இட் டேக் சம் டைம். பாவம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆகுது. சாந்தினி அடிக்கடி மறக்கிற ஒரு விஷயம். நான் அடிக்கடி வந்து நான் மறந்துடுவேன்னு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்வேன். பேபி ஈவினிங் ஞாபகப்படுத்து, இவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு. அதை அவங்க மறந்துடுவாங்க. கரெக்ட். அது எனக்கே ஞாபகம் திருப்பி கேட்பேன். நான் ஒன்று ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்து ஞாபகம் இதோ வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. கரெக்ட். ஓகே. இவங்களோட ஃபேவரட் ரொமான்டிக் மூவி? மஜ்னு. யோசிக்கிறாங்க. எஸ், ஒன்று தப்பா சொல்லிட்டாரு. ஆமாம். சூப்பர். வேறனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 4லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மைனஸ் மார்க்கிங்ல. சரி, இப்போ இவருக்கு நம்ம வந்து தோற்றத்துக்காக ஒரு டேர் கொடுத்துடலாம். சரி, உங்களுடைய டாஸ்க் என்னன்னா, ஒரு சுச்சுவேஷன்ல சாந்தினி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அது வந்து நீங்க அவங்கள மாதிரி பண்ணி காட்டணும். இல்லை பேசிக்காக சண்டை போடுறதுல. ஓகே. இவங்க தான் நந்தா, இப்போ நீங்க தான் சாந்தினி. என்ன பொசிஷன்ல இருக்குது? பெரிய அவங்க பாருங்க, உங்க டேருக்கு அவங்க வந்து எக்ஸைட்டடா பண்ணிருக்காங்க. நீங்க கம் ஆன். Who are you talking in the phone? Can I see your phone? Can I see your phone? வாயை திறந்து பேசு பேபி. சரி, ஆஃப்டர்நூன் எங்கே போயிருந்த? யூ செட் யூல் கம் ஹோம் ரைட்? நீ மாட்டிக்கிட்ட, சொல்லு. ஆஃப்டர்நூன் எங்கே போயிருந்த? See, no answer. I am planning everything from morning. Okay, what are you doing? At least to execute the plan? Illa. You don't do that. Okay, and you don't come in the afternoon, and you don't come in the night also. You want to party with your friends, huh? And I have to sleep alone. You know I'm very scared in the dark, huh?
and then you want me to sleep alone. What kind of a person, what kind of person you are? Huh? How can you don't come before 9 o'clock at home? ஏதா சொல்லுங்க நந்தா, அவங்க இப்படி கேக்குறாங்கல்ல. Baby, are you going to talk or can I go to my mom's house? One week I'm going to my mom's house. Don't see me. பேசவே மாட்டாரு அப்படிதான். நீங்க வந்து எவ்வளோ சண்டை போடல, எவ்வளோ அசிங்கமா கேட்டாலும் இப்படியே தான் இருக்கும். அசிங்கமா கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து சும்மா திட்டிட்டேனோன்னு நினைப்பேன், ஒரு வார்த்தை வாழ்ந்து வராது, அப்படியே தான் இருப்பேன். ஸோ அடுத்த கட்டம் வந்து கல்யாணம் பிளான்ஸ் எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு? இட்ஸ் a long term ரிலேஷன்ஷிப்னால மேரேஜ் வந்து அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங், ஹி வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். எப்போ கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஃபைனலி எல்லாமே பேசி 2018 பண்ணலாம் டிசம்பர் அப்படின்றது. we decided 16 டிசைட் பண்ணிட்டோம். டிசம்பர் 12 2018 பண்ணலாம் அப்படின்றது. we decided like 1.5-2 years before டிசைட் பண்ணிட்டோம். and I was also parallelly working. and என்னோட டைம் வந்து கரெக்டாக செப்டம்பர் தான் எனக்கு ஒரு 5 films ரிலீஸ் ஆகுது, டிசம்பர் மேரேஜ். ஸோ அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், லைக் இப்போ தான் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது, லைக் யூ ரியலி வாண்ட் கோ ஹெட், இன்னும் 1 year தள்ளி போடலாமான்னு ரொம்ப சப்போர்ட்டிவாக கேட்டிருந்தாரு. ஐ வாஸ் லைக் இல்லை, பிகாஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி we got married on December 12th 2018. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது மாதிரி கடுப்பா இல்லையா? ஒரு ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் அப்புறம் சீக்கிரமா அவருக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு ஆக்சுவலாக, அதனால நிறைய பிரச்சனை வரும். See, I was like, என்னன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே செட்டில்டு. மை பிரதர் மேரேஜ் அண்ட் செட்டில், மை சிஸ்டர் மேரேஜ் அண்ட் செட்டில். ஸோ ஐ வாஸ் வாண்டிங் ஃபார் அ ஃபேமிலி. அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்து சினிமாக்காக தேட ஆரம்பிச்சதுல வந்து ரொம்ப சின்ன வயசில் தனியாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில் தனியாக இருந்து தனியாக ஸ்டே பண்ணி ஏதோ சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு யூனோ இந்த ஸ்ட்ரகிள் பீரியட்னால வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணால் ஒரு ஃபேமிலி இருக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். பாருங்க எவ்வளோ இதாக இருக்காரு அவர். மெயின் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு கல்யாணம் பண்ணால் சாப்பாடு கிடைக்கும். நேற்றுக்கு தான் யாரோ சொன்னாங்க, எப்போ சண்டை போட்டாலுமே எங்களுக்கு கல்யாணம் பண்ணால் ஐ வாண்ட் ஃபுட், ஐ வாஸ் லைக் ஃபுட். இதுதான் இருக்கும் ஒரு ரீசனிங், வேறு எந்த ரீசன் கேட்டாலும் இருக்காது. கல்யாணம் பண்ணால் நல்லா சாப்பிட்லாம், இல்ல கரெக்டான ஃபுட் சாப்பிடலாம், வேற எதுவும் இல்ல. ஏதோ அந்த மாதிரி போடுறது. சரி, நான் அதை ரீஃப்ரேஸ் பண்றேன். அது எப்படின்னா நம்மள வந்து சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு ஹெல்தி ஃபுட் கிடைக்காது. வீட்டுக்கு வந்தா இனிமே தயவு செய்து நீங்களும் அப்படி சொல்லுங்க. அதனால மேரேஜுக்கு முன்னாடி I used to be in his house only. மார்னிங் போய் ஈவினிங் வரைக்கும் I'll be there. she'll get food and all. நான் ஃபுட் எடுத்துட்டு வருவேன். sometimes when he's choreographing அந்த ஜோன்ல இருப்பாரு, அந்த ஷோ முடியற வரைக்கும் he'll be in a different zone. so at least ஒரு 5 minutes பார்க்கலாம் அப்படி லஞ்ச் எடுத்துட்டு போவோம் வீட்ல இருந்து. he used to still get good food. இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபுட் மேல ஒரு இருந்தனால பயங்கரமா சமைப்பாங்க, சூப்பரா சமைப்பாங்க. உங்க மதர் இவங்க பயங்கரமா சமைப்பாங்க. சரியா? whenever மேரேஜ்க்கு முன்னாடி every Sunday I used to go to his house and I used to cook. அவருக்கு பிடிச்ச மாதிரி I used to cook. his friends used to come over. அந்த மாதிரிலாம் we used to do. பெருசா கல்யாணம் அப்படின்றது தேவையே படலன்ற மாதிரி எனக்கு பெருசா. ஓகே. ஸோ 2 பேருமே வந்து மீடியாக்குள்ளே இருக்கீங்க. சும்மாவே ஒரு கப்பலுக்கு இடையில வந்து இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக படம் எடுத்து தாண்டவே ஆடிரும். அதனால பல பிரேக்கப்ஸ் கூட வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ 2 பேருமே மீடியாவில் இருக்கும் போது அந்த ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது இருந்ததா இல்லை வாட் வாஸ் ஹேப்பனிங்? ஐ திங்க் பொசசிவ்னஸ் வந்து ஓரளவுக்கு இருக்குது, கண்டிப்பாக இருக்கும் எல்லா கப்பலுக்குள்ளேயும். பட் அது ரொம்ப ஓவராக அது வந்து சண்டை அவ்வளோ பெருசாக வர அளவுக்குலாம் இருந்தில்லை. அப்பப்போ கொஞ்சம் இருக்குமே தவிர 2 பேருக்குமே இருக்கும். பட் இட்ஸ் நாட் டூ மச். என்ன சண்டை அதிகமாக வரும்னா when you're struggling with your career, அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் both of us were struggling and ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் தி டிஃபிகல்ட் பார்ட் ஐ ஃபெல்ட். she said only இந்த பொசசிவ்னஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஹீரோவோட இவங்க கட்டி பிடிக்கும் போது கொஞ்சம் வயிறு எரிய தான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் நான் சினிமா தேட்டரில் அப்படியே பார்த்துட்டு. I did this film called வஞ்சகர் உலகம். அது நல்ல பேர் வந்தது எனக்கு. ஸோ 2 பேர் அந்த படம் போய் பார்க்குறோம் தியேட்டரில் ஆக்சுவலாக. ஸோ வந்து ஒரு இன்டர்வல் பேங்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீன், லவ் மேக்கிங் செஷன் அவ்வளோதான் இருக்கு. அதில் வந்து எப்படின்னா அவர் இன்டர்வலுக்கு அப்புறம் வரவே இல்லை 10 நிமிஷம்.
நான் கால் பண்ணுறேன் படம் ஆரம்பிச்சுட்டு வந்து பாரு அப்படின்னு சொன்னா எப்பவுமே நான் ஒரு படம் பார்க்கும்போது நான் எப்படி பார்ப்பேன்னா ஒரு கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? என்ன பாயிண்ட் இல்லைன்னா ஒரு கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்பேன். பிகாஸ் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த கேமரா இங்கே இடிக்காம எப்படி போயிட்டு இருக்கு உள்ள, இது டெக்னிக்கலாக தான் என் மைண்ட் ஒர்க் ஆகும் எனக்கு. அதை தாண்டி எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது ஒரு பாயிண்ட்ல, என்ன இப்படி எடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்க்குறேன். இவங்க வந்து இல்லை அதை அப்படியே வர்ணிக்கிறேன், வா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க அப்படின்னு இவங்க அப்படி பார்க்குறேன். செம்ம காண்டா இருக்கேன் நான். கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை இவங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே. இன்னொரு படம் நாங்கள் பார்க்க போனோம், என்னோட படம் தான் அது வந்து ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் வாட்சிங் தி ஃபிலிம். ஒரு ரொமான்டிக்கான சாங், ஸ்லோ அப்படியே கையெடுத்துட்டு அப்படியே ஒரு உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். அது அவ்வளோதான். இல்லை அதான் ஒரு போத் நாங்கள் 2 பேருமே சினிமாவில் இருக்கிற ஒரு விஷயம் அது. அதில் வந்து வி நோ ஆர் லிமிட்ஸ் அண்ட் வி நோ ஹவு அது எவ்வளோ ஒரு ஒரு ஏஸ்தட்டிக்காக எந்த அளவுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது 2 பேருமே அந்த நாலேஜ் இருக்கிறதுனால அது வி நெவர் கிராஸ் இட். நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ நான் இனிமேல் தான் அதுக்கான ஒர்க் வேலையை பார்க்கணும். பட் அவங்க ஷி நோஸ் லைக் இல்லை இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத. ஏன்னா வந்து வல்கராக இருக்கக்கூடாது, அது கிளாமராக இருக்கலாம், அது ரொம்ப அழகாக இருக்கலாம். ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஹிம் இஸ் லைக் ஹி நெவர் இன்டர்ஃபியர்ஸ் இன் மை ஒர்க். ஸோ ஒரு கதை நான் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிச்சா நான் பண்ணுற ஃப்ரீடம் எனக்கு இருக்குது. ஸோ வந்து இவர் கேட்கணுமா இது பண்ணலாமா அப்படின்னு இல்லை, எனக்கே தெரியும் இந்த அளவுக்கு நான் பண்ணலாம் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஃப்ரீடம் வந்து அப்பா அம்மாவும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஹீஸ் ஆல்சோ கிவன் இட் டு மீ. ஸோ இட்ஸ் வெரி சப்போர்ட்டிவ் that way. So coming back to கல்யாணம், 2 வருஷம் முன்னாடியே வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அப்போ நீங்கள் வந்து அப்படியே போகிற போக்கில் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு 2-3 மாதம் நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் என்ன பண்ணுறோம் அப்படி அந்த மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது அந்த 2 இயர்ஸில்? 2 இயர்ஸில் வந்து ஒரு பிளானிங் டெஃபினெட்லி அந்த பிளான் இருந்துகிட்டே இருந்துச்சு. சங்கீத் எப்படி பண்ணலாம், மெஹந்தி எப்படி பண்ணலாம், அது நிறைய நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் கரெக்டாக வெட்டிங் டைம் வரதுக்கு முன்னாடி he had a knee injury, so he had gained weight. ஸோ அந்த வெட்டிங்க்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் 3 months செப்டம்பர்லேருந்து he was working out, he was dieting, and that was a huge surprise to me because அவ்வளோ எஃபர்ட் எடுத்து he lost a lot of weight during the season. ஸோ அது நான் கண்டிப்பாக நான் மறக்கவே மாட்டேன். And we had a lot of other things. I was 90 kg. I became 70. In less than I made a 6-pack and all. Yeah, that was a big shock. கல்யாண கிஃப்டா உங்களுக்கு? I didn't want one, but he really surprised me and all that. So அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. And our shopping, all the regular activities. அண்ட் நடுவில் ஷூட் இருக்கும், அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஷாப்பிங் போவோம். அந்த மாதிரி பிஸியாக தான் இருந்துச்சு அந்த லாஸ்ட். அதில் நிறைய காமெடிலாம் நடந்தது. சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கண்டென்ட் தான் வேணும் உங்களுக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து நான் 6-pack பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு நான் பயங்கர ஒர்க் அவுட்ல இருக்கேன், ஃபுல் விக்ரஸான ஒர்க் அவுட்ல இருக்கேன். ஓகேங்களா? மேடம் இஸ் தி ஃபுல் சூசிங் அண்ட் எவ்ரி திங், கல்யாண பத்திரிகையிலேருந்து எல்லாமே. ஸோ ஷி வில் கால் மீ. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 3 monthsக்கு என்னுடைய வேலையில் எல்லாமே வந்து எல்லாம் என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் வந்து மார்னிங் ஒரு 4 hours ஜிம், ஈவினிங் ஒரு 4 hours ஜிம், இன் பிட்வீனில் அவங்கள மீட் பண்ணுவேன், இல்லை தூங்கிடுவேன். அது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஐ கெட் ஃபுட் ஃப்ரம் ஹோம். ஆமாம். ஸோ இந்த சூசிங்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கூட போவே இல்லையா நீங்கள்? கூட போவேன், நான் போகும்போது என்ன இருக்கும்னா அந்த சோறாயிடும், மசில் கிசில்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லையா. 25 kilometers வாக் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் ரெகுலராக மார்னிங் நைட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பை டைம் இவங்களை மீட் பண்ணி அந்த ஷாப்பிங் போகிற டைம்லாம் நான் புஷ் ஆகிடுவேன். நான் மேக்ஸிமம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். பட் கரெக்டாக அந்த வெட்டிங் 1 week பிஃபோர் இந்த சாரி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், நான் போய் வாங்கணும், அவர் பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு. ஹி வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டெட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே சண்டை போட்டோம். டெட்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாமோ தோணுச்சு. பிகாஸ் சாரி வாங்குறதுலாம் இட் வில் ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ் இல்லையா. அந்த மாதிரி நிறைய முடியல அந்த மாதிரி சில விஷயங்கள் சண்டைலாம் வந்துச்சு அப்போ. பிகாஸ் நீங்கள் 6-pack பண்ணும்போது சால்ட் கட் பண்ணுவீங்க, வாட்டர் கட் இருக்கும். ஸோ கோவம் அதிகமாகவே வரும் பேசிக்காகவே. ஸோ சின்ன விஷயம் கூட அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் பொறுமையாக இருந்தேன் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் லிட்டில் பிட். அவங்க இன்ஸ்ட்ரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீங்கள் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அவர்கிட்ட, டக்குன்னு கோவம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ during the wedding அதுதான் I was waiting when he'll do the photo shoot, when I can, when he'll start eating food அப்படின்ட்டு. And then it became normal. ஸோ சாரி பற்றி சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம அப்படியே வேற லெவல் கனவுல இருப்போம்ல, இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன சாரி எங்கே வாங்கினீங்க? We went to காஞ்சிபுரம். அவரும் நான் அம்மா 3 பேர் சேர்ந்து போயிருந்தோம். இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஒரு நல்ல ரெட் கலர் சாரி. எனக்கு ஐ வாண்டட் சம்திங் இன் டார்க் கலர். ஸோ அ வெரி நைஸ் சாரி we picked up for the wedding. அண்ட் எல்லாமே ரிசப்ஷனுக்கு எல்லாமே அங்கே தான் எடுத்தோம்.
ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பட் அவர் இன்னும் கொஞ்சம் இன்வால்வ்டாக இருந்தாருன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அந்த டைமில். பட் இட் வாஸ் ரியலி நைஸ். த ஷாப்பிங் எனக்கு என்னென்னா வந்து எனக்கு எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்து நானும் அவங்க மதர் மட்டும் தான் போனோம். ஷூட்டிங் ஷி வாஸ் ஷூட்டிங். அப்போ அவங்க மதர் நானும் அவங்க மதர் மட்டும் தான் போனோம். பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக். ஷீ இஸ் வெரி குட் அட் சாரீஸ், ரொம்ப அழகாக இருப்பாங்க. மாடர்னில் விட இந்தியன் லுக் ஷீ இஸ் வெரி குட். ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா வந்து அது எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல, நல்ல சாரி எனக்கு அவருக்கு ஐ ஷுட் கெட் ஹர் அப்படிங்கிறதுல நான் வாஸ் வெரி வெரி கிளியர் ஆன். ஸோ அதனால் ஆண்டிக்கிட்ட போய் சொல்லும்போது நீங்கள் செலவெல்லாம் பார்க்காதீங்க, அது எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, இட்ஸ் மோர் தென் அ லேக் ஆல்சோ வி வில் ப்ராப்பராக அவளுக்கு என்ன கலர் சூட் ஆகுமோ ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதில் நாங்கள் குறைய வைக்கல. அதாவது வந்து அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஐ ஆஸ்ட் டு பை. அப்படி தான் நாங்கள் வாங்கணும். நல்லா எக்ஸ்பென்சிவான ஒரு நல்ல சாரி, ரிச்சான சாரி தான் வாங்கணும். உங்களுக்கு என்ன ரியாக்ட் engagement saree was really nice. I was not here. அம்மாவும் அவர் தான் போய் செலக்ட் பண்ணாங்க. It was really nice. I really liked it. அது ஒரு பிங்கிஷ்ல வரும் அது. So அப்புறம் most of the shopping வந்து jewelry எல்லாமே நான் ஷூட்ல இருந்து அம்மா தான் போய் எல்லாமே வாங்கி போட்டோ அனுப்புவாங்க. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். லைக் 12th was our wedding, 13th I was shooting. ஸோ அந்த அளவுக்கு it was என்னங்க சொல்றீங்க? ஆமாம். 12th திருப்பதியில் கல்யாணம் எங்களுக்கு முடிச்சிட்டு வந்து 13th morning. And it wasn't like a just normal marriage. It was a very celebrative marriage. எங்களுது it happened for 7-8 days நடந்தது இந்த. சொல்லுங்க ஒரு நாள் என்ன நடந்தது அப்படிங்க. First of course we started with mehendi அவங்களுக்கு. Started with the bachelor's party. Yeah, bachelor's party. எங்க போனீங்க? We were in 6th Avenue. So whole team, all boys, full காலி பண்ணானுங்க. அந்த எண்டில் ஷி ஆல்சோ கேம். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷி கேம் தேர் அண்ட் தென் வி மெட் எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். ஆல்மோஸ்ட் ஆல் லைக் ஆல் டெக்னிக்கல் பீப்புள் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வர் தேர் அந்த பேச்சுலர்ஸ் பார்ட்டியில். ஸோ வி வர் ஹேவிங் ஃபன். அது முடிச்சு நெக்ஸ்ட் டே வாஸ் மெஹந்தி. மெஹந்தி was at my place. இவங்க வீட்லயே இவர் அலௌட் அதுக்கு அலௌட் he was there. He came for an hour. நான் ஈவினிங் தான் ஏஞ்சேன். நான் மார்னிங் தான் முடித்தோம் பார்ட்டியை. நான் ஈவினிங் ஏஞ்சி அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்தோடு வந்தேன். நல்லா வாங்கி கட்டினேன் பிகாஸ் ஐ வாஸ் லேட். Oh, he was supposed to be for the mehendi. இருக்கணுமா? ஓ ஓகே. நான் பிளான் பண்ணியிருந்தோம். He came and again immediately போயிட்டாரு. ஸோ அதனாலே அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் சண்டை போட்டோம். ஸோ we couldn't spend time at all. ஸோ அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு I had a valuable reason for that. Why I left. He had to plan for the சங்கீத் ஒர்க் இன்னும் முடியல. சங்கீத்தில் வந்து I am planning surprise for her. ஒரு நிறைய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணோம். அதுக்கான ஒரு பேசிக் அதாவது என்னன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு எந்த சொதப்பலும் வரக்கூடாது. ஸோ ஐ வாண்ட் கோ கிராஸ் செக். ஸோ மெஹந்தியில் பேசிக்காக கேர்ள்ஸ் தான் இருப்பாங்க. நான் வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு ஒரு ஹாய் பை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் யூனோ ஷி ஆல்வேஸ் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆர் லைக் யூனோ இந்த ஃபங்க்ஷனை இப்படி தான் நடக்கணும் அப்படிலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஸோ யூஆர் லைக் ஃப்ளெக்சிபிள். அதனால தான் வந்து ஸ்டே ஹியர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லெஃப்ட். She got angry. Then the Sangeet was really nice. யாரெல்லாம் வந்தாங்க சங்கீத்? ஃபிலிம் ஃபட்டர்னிட்டில இருந்து யாரா வந்தாங்க? Very close friends மட்டும் தான். Friends and family மட்டும் தான் இருந்தாங்க. It was really very nice and he planned the entire Sangeet. அவர் தான் பிளான் பண்ணார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிட்டு. ஸோ மொத்தமாக அவர் தான் சர்ப்ரைஸ் பண்ணார். ஸோ I was not involved in any of the Sangeet preparations. So I think the best part was his speech. அவர் என்னை பற்றி ரொம்ப நேரம் வந்து பேசினார், which I didn't expect. Generally he's not a person என்னை பற்றி அவ்வளோவாலாம் பேச மாட்டார். But that day I think he just nailed it. ஸோ அந்த ஸ்பீச் கண்டிப்பாக மறக்க முடியாது. அண்ட் லாட் ஆஃப் கிஃப்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் அது வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் வெரி க்ளோஸ் பீப்புள். ஸோ அதனால ரொம்ப இன்டிமேட்டான ஒரு செரமனியாக அது இருந்துச்சு. ஸோ ஐ நெவர் ஃபர்கெட். அண்ட் வி ரியலி டான்ஸ் லைக் எனிதிங். ஃபங்க்ஷன் எண்டில் வந்து வி ஜஸ்ட் டான்ஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ கண்டிப்பாக ஒரு பேசிக்காக ஒரு பயம் இருக்கும். இவர் டான்ஸ் மாஸ்டர், என் முன்னாடி ஆடுறதுக்கு பயங்கர பயம். அப்போ அதெல்லாம் ஓப்பன் ஆகி அந்த டைம்லலாம் ஜஸ்ட் ஓப்பன் அப் அண்ட் ஷி ஸ்டார்டட் டான்சிங். அதாவது யாராவது பாருங்க நான் பாட்டு ஆடுறேன் அப்படின்னு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே நாள் நெருங்க வந்து அந்த பயம் எதாவது வந்ததா? ஐயோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி? தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எனக்கு பயம் வந்தது. பட் டில் தென் ஜிட்டர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஐ திங்க் 10th was our Sangeet and 11th morning வந்து திருப்பதிக்கு கிளம்புறோம். ஸோ he had called me and he said I'm breaking up with you as a girlfriend அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. That was very sweet actually. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. And then we went to திருப்பதி and then அன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஈவினிங். ஸோ ரெண்டு பேருமே அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே இஸ் த வெட்டிங். ஸோ அன்றைக்கி நைட் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரல, ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப கிராங்கியாக இருந்தேன். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல, பட் இட் வாஸ் அ வியர்ட் மிக்ஸ்ட் ஃபீலிங்.
ஸோ பட் ரெடி ஆகிறதுலாம் அந்த படத்துக்கு ஷூட்டிங் ரெடி ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரிலாம் இல்லை பிகாஸ் நிறைய படத்தில் பிரைடாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்து கெட்டிங் ரெடி ஆல் தட் வாஸ் வெரி வெரி கேஷுவல் ஃபார் மீ பட் ஃபர்ஸ்ட் சாரி கட்டிட்டு போய் உட்காந்துட்டேன் தட் வாஸ் ஆல் கூல் எவ்ரி திங் செகண்ட் சாரி மாற்றிட்டு போய் தாலி கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது இங்கே ஓடி போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு ஐ வாஸ் லைக் இன்னும் வெரி ஒரு கிராங்கி மூடில் இருந்தேன்னு தெரில அதுக்கப்புறம் when I read the saree and when I came and then it all settled and that moment was very very beautiful. தாலி கட்டமோ அந்த மூமெண்ட் It was very very beautiful. ரொம்ப டக்குனு போன மாதிரி தோணுச்சு எனக்கு பட் you can't express in words. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது and he kissed me on my cheek so which I didn't expect. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ நினச்சி பார்த்தா கூட it's really really very very special. அடுத்தது ஹனிமூன் பிளான்ஸ் எங்க இருந்தது? எங்க நீங்க 13ஆம் தேதியே வேலைக்கு போயிட்டீங்க? But we planned a honeymoon. We went to Europe actually. So அதெல்லாம் everything was planned. So I think after ஒரு 10 daysக்கு அப்புறமா ரிசெப்ஷன் முடிச்சு I worked and then 10 daysக்கு அப்புறமா we went. I think during Christmas New Year மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். So it was really really nice. Europe 12 days we planned and it was nice. என்ன கஸ்டம்ஸ் வந்து மறக்க முடியாம இருந்தது இல்ல ஸ்பெஷலா இருந்தது உங்க மேரேஜ்ல அப்படின்னா என்ன சொல்வீங்க? You answer, I don't remember. ஆக்சுவலாக வந்து இந்த கல்யாணம் பண்ணும்போது எக்ஸ்பெக்ஷன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நிறைய இது அதெல்லாம் அதை மட்டும் சொல்லிட்டேன். என்னால் ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், நெருப்புலாம் வரும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பாவம் எங்கள் மம்மி கிட்ட கேட்டு அவங்க மம்மி போய் அவங்க கிட்ட சொல்லி அந்த ஃபுல் செஷனை வந்து ரொம்ப ஷார்ட் ஆக்குனாங்க. ஏன்னா வந்து we know like you know it's a very huge process you know. அப்புறம் அந்த அரிசி போடுறது வாஸ் வெரி ஃபன். அப்புறம் அந்த ஃபன் பார்ட்லாம் வச்சுக்கிட்டோம் ஓகேங்களா. ரொம்ப நான் ஃபன் பார்ட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம். இந்த ஓமம் அதெல்லாம் பண்றது, அதுக்கப்புறம் அந்த தெரியாது. இந்த விஷயம் ஏன் தெரியாதுன்னா பிகாஸ் த மேக்ஸிமம் ஒர்க் ஹஸ் பீன் டன் பை த பாய் in the marriage. இல்ல and I'm saying that no way that the thing and all no என்ன சொல்லுவாங்க இல்ல அவரு எதுவும் சொல்லுவாங்களே அதெல்லாம் நமக்கு வாயிலே வராது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லி அது பண்ணோம். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் சாந்தினி. அண்ட் அந்த வந்ததுக்கு நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் அழகான மெமரிஸ் இருந்தது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஒரு நல்ல நாள் அதுமா நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக we'll all wish everyone a happy Diwali. Thank you so much. In the first couple interview it was really comfortable and nice. And viewers எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Have a safe Diwali. Location partner Maroma Sweets, a Dravidian experience, Palavakkam. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்ன தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 52 லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸின் சூப்பர் தீபாவளி ஆஃபர், யர் ஷாப்பிங் டெஸ்டினேஷன் ஃபார் ஆல். ரெட்டைக்கிளி பட்டாசுகள் எங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.